أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். إن الله فالق الحب والنوى يخرج الحي من الميت ومخرج الميت من الحي ذلكم الله فأنى تؤفكون. திண்ணமாக விதையையும் கொட்டையையும் வெடிக்கச் செய்பவன் அல்லாஹுதான். உயிரில்லாததிலிருந்து உயிருள்ளதையும் அவனே வெளிக்கொணர்கின்றான். மேலும் உயிருள்ளதிலிருந்து உயிர் இல்லாததை வெளிப்படுத்துபவனும் அவனே. இப்பணிகள் அனைத்தையும் செய்கின்றவன் அல்லாஹுதான். இதற்கு பிறகும் நீங்கள் எங்கே வழிமாறி சென்று கொண்டிருக்கின்றீர்கள்? فالق الإصباح وجعل الليل سكنا والشمس والقمر حسبانا ذلك تقدير العزيز العليم. இரவை அகற்றி வைகரை பொழுதை வெளிப்படுத்துபவனும் அவனே. இரவை அமைதி பெறும் நேரமாக அமைத்தவனும் அவனே. சூரியன் சந்திரனுடைய உதயம் மறைவு ஆகியவற்றின் கணக்கினை வரையறுத்தவனும் அவனே. இது பேரறிவு கொண்டவனும் வல்லமை மிக்கவனுமான இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதாகும். وهو الذي جعل لكم النجوم لتهتدوا بها في ظلمات البر والبحر قد فصلنا الآيات لقوم يعلمون. அவனே உங்களுக்காக நட்சத்திரங்களை படைத்தான். அவற்றின் மூலம் தரை மற்றும் கடலின் இருள்களில் நீங்கள் வழி தெரிந்து கொள்வதற்காக. திண்ணமாக அறிவாற்றல் கொண்ட சமுதாயத்தினருக்கு நாம் சான்றுகளை விவரித்து கூறிவிட்டோம். وهو الذي أنشأكم من نفس واحدة فمستقر ومستودع قد فصلنا الآيات لقوم يفقهون. மேலும் அவனே ஓர் உயிரிலிருந்து உங்களை படைத்தான். பிறகு ஒவ்வொருவருக்கும் ஒரு தங்குமிடமும் இருக்கிறது, ஒப்படைக்கப்படும் இடமும் இருக்கிறது. புரிந்து கொள்ளும் சமூகத்தினருக்கு இத்தகைய சான்றுகளையெல்லாம் நாம் விளக்கி கூறிவிட்டோம். وهو الذي أنزل من السماء ماء فأخرجنا به نبات كل شيء فأخرجنا منه خضرا نخرج منه حبا متراكبا ومن النخل من طلعها قنوان دانية وجنات من أعناب والزيتون والرمان مشتبها وغير متشابه انظروا إلى ثمره إذا أثمر وينعه إن في ذلكم لآيات لقوم يؤمنون. மேலும் வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்தவன் அவனே. அதன் வாயிலாக எல்லாவிதமான தாவரங்களையும் வெளியாக்கினோம். பின்னர் அதிலிருந்து பசுமையான பயிர்களை உருவாக்கி அவற்றிலிருந்து அடர்த்தியான தானிய மணிகளை வெளிப்படுத்தினோம். மேலும் பேரிச்ச மரத்தின் பாளையிலிருந்து சுமை தாழாமல் தொங்கிக் கொண்டிருக்கும் பழக்குலைகளையும் வெளிப்படுத்தினோம். ஒன்றோடொன்று ஒப்பானவையாகவும் அதே நேரத்தில் தனித்தனிமைகளும் கொண்ட திராட்சை, ஜெய்தூன் என்கிற ஒலிவம், மாதுளை ஆகியவற்றின் தோட்டங்களையும் அமைத்திருக்கின்றோம். இவை பருவகாலத்தில் எவ்வாறு கனிகின்றன என்பதனை சற்று ஆழ்ந்து சிந்தியுங்கள். இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு திண்ணமாக இவற்றில் பல சான்றுகள் உள்ளன. وَجَعَلُوا لِلَّهِ شُرَكَاءَ الْجِنَّ وَخَلَقَهُمْ وَخَرَقُوا لَهُ بَنِينَ وَبَنَاتٍ بِغَيْرِ عِلْمٍ سُبْحَانَهُ وَتَعَالَى عَمَّا يَصِفُونَ. இருந்தும் மக்கள் ஜின்களை அல்லாஹுக்கு இணையாக்கிவிட்டார்கள். உண்மை யாதெனில் அவன்தான் அந்த ஜின்களை படைத்தவன். மேலும் அவர்கள் அறியாமையினால் அல்லாஹுக்கும் ஆண் மக்களும் பெண் மக்களும் இருப்பதாக புனைந்து கூறுகிறார்கள். ஆனால் அவனோ தூய்மையானவன். மேலும்
இவ்வாறு அவர்கள் புனைந்து கூறுபவற்றிலிருந்து அல்லாஹ் உயர்ந்தவனாவான். بديع السماوات والأرض أنى يكون له ولد ولم تكن له صاحبة وخلق كل شيء وهو بكل شيء عليم. வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன் அவனே. அவனுக்கு மனைவியே இல்லாத போது குழந்தை எப்படி இருக்க முடியும்? அவனே ஒவ்வொன்றையும் படைத்திருக்கின்றான், மேலும் ஒவ்வொன்றை பற்றியும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். ذلكم الله ربكم لا إله إلا هو خالق كل شيء فاعبدوه وهو على كل شيء وكيل. அவன்தான் உங்களை படைத்து பரிபாலிப்பவனாகிய அல்லாஹ். அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை. ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் அவனே. எனவே நீங்கள் அவனுக்கே அடிபணியுங்கள். அவன் எல்லாவற்றிற்கும் பொறுப்பாளனாக இருக்கின்றான். لا تدركه الأبصار وهو يدرك الأبصار وهو اللطيف الخبير. பார்வைகளால் அவனை பார்த்திட முடியாது. அவனோ எல்லா பார்வைகளையும் அறிந்து கொள்கின்றான். அவன் நுட்பமானவனும் எல்லாம் தெரிந்தவனுமாயிருக்கின்றான்.